الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال تعالى يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهن إلى آخر الآية صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من كان يؤمن بالله واليوم الآخر فلا يؤذي جاره أو كما قال صلى الله عليه وسلم. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு கியாமத் வரைக்கும் அவர்களுடைய வாழ்வின் எல்லா அங்கங்களை பற்றி விரிவாகவும் மூடலாகவும் அடிக்குறிப்புகளாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கிறார். அந்த வழிகாட்டுதல்களை முஸ்லிம்கள் பின்பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் எல்லா இடங்களிலும் உண்மையில் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்கும். ஆனாலும் கூட அந்நிய சக்திகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் எப்படியாவது முஸ்லிம்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும், இந்த நாட்டில் முஸ்லிம்கள் அந்நியர்களாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நாடெங்கிலும் பரவலாக அரசாங்க தரப்பிலிருந்து இது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக வட இந்தியாவுடைய வாழ்வு அப்படிங்கிறது ஒரு சவாலான வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கல்வி பயிலும் இடங்களில் கல்விக்கு மாற்றமாக அவர்களுக்கு மத துவேஷத்தை, மதத்தின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம் போன்ற ஒரு ஷிர்கான விஷயத்தை முஸ்லிம்களும் கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு திணிப்பை இன்றைக்கு நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். இதற்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னவென்றால் இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொறாமை தான், வேற எதுவும் கிடையாது. ஏன் அதாவது குடிமக்களை பொறுத்த வரைக்கும், நாட்டினுடைய மற்ற பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்மளோட நல்லதான் பழகுறாங்க. ஆனால் மேல்தட்டில் உள்ளவர்களுக்கு இது பிடிக்கிறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய நல்ல தன்மைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை அவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் சமத்துவத்தை விரும்ப ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போனதோ எல்லா நாடுகளிலும் இஸ்லாம் அது வேரூன்றி நின்றதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா இஸ்லாமிய சமத்துவம். இஸ்லாமிய சமத்துவம், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு பார்வை தான் இஸ்லாமிய பார்வை. அதனால அது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எப்பவுமே மேல்தட்டு இனத்தவர்களுக்கு அது ஒரு விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு மாயை அவருடைய உள்ளத்தில் பதிய வைக்கப்பட்டிருக்கு. அப்படி கிடையாது, உண்மையில் அப்படியும் கிடையாது. இஸ்லாம் எங்கு போனாலும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான கண்ணியத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு தவறான புரிதலின் விளைவாக இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, நாடு முழுக்கவே முஸ்லிம்களின் மீது ஒரு விதமான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஸ்லிம்கள் அப்படிங்கிற இந்த காரணத்திற்காகவே
நம்ம எப்படி பார்க்கறாங்கன்னா இவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் இந்த நாட்டை வணங்குவதில்லை, இந்த நாட்டை அவர்கள் என்ன செய்யறதில்லை, வணங்குறது. அதே போல வந்தே மாதரம் போன்ற பாடல்களை இவர்கள் ஹராம் என்ற அந்த பத்துவாவை இவர்கள் குறித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் இந்த நாட்டை அவர்கள் உண்மையில் நேசிக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தோரணை, அந்த ஒரு சிந்தனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நினைவுக்கல்லாக என்னடியார்களே, இதனாலேயே என்னமோ என்ன ஆச்சுன்னா, முஸ்லீம்களாகிற நம்மளே பலருக்கு என்ன அப்படின்னா, பேசாம நாமும் இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தனால என்ன தப்பு இருக்க போகுது, வந்தே மாதரம் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான அர்த்தம் என்னங்கிறதே நம்மளுக்கு தெரிகிறது. அது இந்த நாட்டை என்ன செய்யறோம் சொன்னா, தாய் மண்ணை வணங்குகிறோம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொண்டு, அது ஒரு சிறுக்கான ஒரு வார்த்தை. அதனாலதான் என்ன செய்யப்படுது, இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் இந்த நாட்டை நேசிப்பார்கள், ஆனால் இந்த நாட்டை அவர்கள் தங்களுடைய கடவுளாக அங்கீகரிப்பதில்லை. பல பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையை சொல்றதுனால நமக்கு என்ன நடந்துற போது, நினைவுக்கல்லாம் நல்லடியார்களே, நாம் நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு நாட்டினுடைய நேசம் என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. முஸ்லிம்கள் உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் அவர்கள் பரவி இருக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே தான் வாழுகின்ற நாட்டை அல்லாஹ்விற்கு மேல் அவர்கள் உயர்த்தியது கிடையாது. ஆனால் அவர்கள் வாழுகின்ற நாட்டை அவர்கள் நேசிக்காதவர்களும் கிடையாது. நேசம் என்பது வேறு. அந்த நேசத்தினுடைய உச்சகட்டத்தை அடையும் பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வாழ்த்துகிறோம் அப்படின்னு கூடவே என்ன செஞ்சான், வணங்குகிறோம் அப்படின்னு போட்டோம். நினைவுக்கல்லாம் பிறரை வாழ்த்தும் வரைக்கும் இஸ்லாமிய வட்டம் அங்கு அனுமதிக்கிறது. அடுத்து வணங்குகிறோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரும் பொழுது நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த கலிமாவை முன்னிறுத்தி சொல்வோம், அவரை வாழ்த்துவோம். ஆனால் அவர் எங்களுடைய ரப்பாக இல்லை, என்னது அவரை நாங்கள் வணங்க முடியும். சாதாரண என்ன சொன்னா, இந்த வணங்குகிறோங்கிற வார்த்தை இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு சொந்தமான வார்த்தையாக மாறிக்கொண்டது. முஸ்லீம்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த வார்த்தையை தப்பில்ல அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் சொல்லிட்டானா அவன் இஸ்லாத்தினுடைய வட்டத்திலிருந்து வெளியே போயிட்டான், அவன் முஸ்லீம் இல்லை. அவன் என்ன செய்யணும், அவன் மீண்டும் அவன் கலிமா சொல்ல வேண்டும். வணங்குகிறோங்கிற வார்த்தையை அரசியல்வாதிகள் சொன்னனால என்னங்க இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு. அது சாதாரண வார்த்தையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தை. நினைவுக்கல்லாமே நல்லடியார்களே, அதனால நாம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்தே என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் இந்த விஷயத்தை பார்க்கலாம். நபி அவர்கள் தான் வாழுகின்ற, தான் வாழ்ந்த அந்த நாட்டையும் அந்த ஊரையும் எப்படி எல்லாம் நேசித்தார். நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வெளியேற்றப்படுகிறார். நிர்பந்தமாக மக்காவில் இனிமேல் ஈமானோடும் இஸ்லாத்தினோடும் வாழ முடியாது அப்படிங்கிற அந்த நிலை ஏற்பட்ட போது மக்காவுக்கு நபி அவர்கள் கிளம்புறாங்க. கிளம்பும் போது மக்காவை பார்த்து, காபாவை பார்த்து நபி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வார்த்தையை சொல்றாங்க, அன்தி அஹப்பு இலை, அன்தி அஹப்புல் பிலாதி இலை. இந்த உலகத்திலேயே ஆக பிரியமான இடம் நீதான் மக்காவே, நீதான் ஆக பிரியமான இடம். லௌலா அஹ்ரஜூனி கௌமி மஹரத்து மின்கி, என்னுடைய கூட்டம் மட்டும் இங்கிருந்து என்னை வெளியேற்றாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், மக்காவை விட்டு நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்காவின் நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். மக்காவின் நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். நினைவுக்கல்லாமே நல்லடியார்களே, அப்ப இந்த நேசம் இஸ்லாத்திற்கு முரணானதா என்று கேட்டால் கிடையாது. தான் வாழுகின்ற இடத்தையும் தான் வாழுகின்ற நாட்டையும் நேசிப்பது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இயற்கையான. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்துடைய பயணம், மதீனாவை நோக்கிய பயணம் என்ன செய்யறாங்கன்னா, மக்கா டு மதீனாவுடைய ஹைவே ரோட்ல நபி அவங்க போகல, NH ரோட்ல போகல. நபி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மாறி 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 மக்களுடைய கண்களுக்கு பற்றக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மாறி மாறி வர்றாங்க. அந்த சமயத்துல அடுத்து மதீனாவை நெருங்கிய அந்த ஒரு பாதை, ஒரு NH ரோடு என்ன செய்யணும் சொன்னா இப்ப பிடிக்கணும். அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு பாதை மக்காவுக்கு திரும்புது, இன்னொரு பாதை மதீனாவுக்கு திரும்புது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய அந்த பாதையை பார்த்து திரும்பி நின்று என்ன செய்யறாங்கன்னா ஒரு பெருமூச்சு விடுறாங்க, தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துறாங்க.
ஏக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்கன்னா ஆறுதல் சொன்னா, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராத்துக இலா மஆத் அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஆயத்தை இறக்கி வைக்கிறான். நபியே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்த அந்த ரப்பின் மீது சத்தியம். அல்லாஹ் என்ன செய்யறான், தன் மேல சத்தியம் என்று சொல்றான். என் மேல சத்தியமா சொல்றேன், உங்களை மீண்டும் அந்த இடத்துக்கு கொண்டு போவேன். லராத்துக இலா மஆத், என்னுடைய ரப்பினுடைய என்னுடைய வாக்குறுதி. கண்ணியமிக்கல்லாஹ் இல்லையே அதற்கடுத்து என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு மக்காவுடைய நினைவுகள் வந்து கொண்டேதான். மக்காவுடைய நினைவுகள், மதீனாவுடைய கிளைமேட் உங்களுக்கு செட் ஆகிறது இல்ல, நோய் ஏற்படுது, காய்ச்சல் ஏற்படுது, சஹாபாக்களுக்கு இதெல்லாம் ஏற்படுது. சஹாபாக்கள் நோயுற்ற சமயத்தில் என்ன செய்யறாங்கன்னா மதீனாவினுடைய அந்த மருந்து அவங்களுக்கு என்ன ஆக மாட்டேங்குது, உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. இப்ப என்ன செய்யறாங்க, மக்காவினுடைய அந்த மருந்து வகைகளை எல்லாம் நினைச்சு என்ன செய்யறாங்க, அவர்கள் கவிதைகளாக இதெல்லாம் பார்க்கலாம். இவ்வளவு ஒரு நேசம் மக்காவின் மீது இருந்துச்சு. இதை என்ன செய்யறேன்னா அல்லாஹ் தஆலா இதை தடை செய்யவே. அதற்கடுத்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப மதீனாவுக்கு வந்த பிறகு மக்காவை விரும்பணுங்கிறதுக்காக இப்ப மதீனாவை வெறுத்தாங்களா? இல்ல, மதீனாவையும் நேசிச்சாங்க. மதீனாவையும் நேசிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய நேசத்தையும் ஏற்படுத்தினாங்க. ஒன்னிற்கு ஆன்மீக ரீதியானது. நபி அவர்கள் அங்க வந்த பிறகு அந்த மதீனாவிற்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து அப்படிங்கிற அடிப்படையில மதீனாவை நேசிப்பது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இயற்கையாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா இந்த விஷயத்தை சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு வந்து அந்த காய்ச்சல் என்ன செய்யறாங்கன்னா அவங்க சஹாபாக்கள் எல்லாமே ரொம்ப கடுமையா என்ன செய்யறாங்க, அதை சாடுறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அதை திட்டாதீங்கன்னு சொல்றாங்க, அதை திட்டாதீங்க. நபி அவங்க எங்காவது வெளியூர் போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மதீனாவுக்குள்ள வர்றாங்க. அந்த மதீனாவை எவ்வளவு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஊர் நெருங்க நெருங்க மதீனாவினுடைய எல்லை வர ஆரம்பிச்சிருச்சு, உஹது மலை தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க சொன்னா குதிரை வேகமா ஓட்டுவாங்களா, ஒட்டகத்தை வேகமா செலுத்துவாங்களா, சீக்கிரம் மதீனாவுக்குள்ள போகும். உஹதுடைய மலையை பார்த்து சொல்லுவாங்களா, உஹதுன் யுஹிப்புனா வ நுஹிப்பு, இந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாம் இந்த உஹதை நேசிக்கிறோம். கண்ணியமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தான் எங்கு வாழ்ந்தாமோ நபி அவங்க நமக்கு அவருடைய மக்காவினுடைய வாழ்க்கையிலும் மதீனாவினுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த வாழ்வியல் பாடத்துல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, எங்கு நபி அவர்கள் வாழ்ந்தார்களோ அந்த இடத்தை தன்னுடைய சொந்த இடமாக நினைத்து அதை நேசித்து அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். நல்லே வரலாறு முழுக்க நாம் இதைத்தான் பார்க்கிறோம். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடத்தை அவர்கள் நேசித்தார்கள், அங்குள்ள மக்களையும் அவர்கள் நேசித்தார்கள். இதுதான் ஒரு முஸ்லிம்களுடைய அழகான குணமும் கூட, அழகான ஒரு குணமும் கூட. கண்ணியமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி உலகத்தினுடைய பல்வேறு வரலாறுகள்ல நம்முடைய நாட்டின் வரலாறுக்கு ரொம்ப பொருத்தமானது என்ன அப்படின்னா ரொம்ப எடுத்துக்காட்டானது. நம்முடைய இந்தியாவுக்கு சிக்கந்தர் மன்னர் போன்ற உலகை ஆண்ட மன்னர்கள் இந்தியாவை கடந்து சென்று இருக்கிறார்கள். அதே போல ஆங்கிலேயர்களும் போர்ச்சுகீசியர்களும் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனா இந்த ஆங்கிலேயரும் போர்ச்சுகீசியர் வந்ததுடைய நோக்கம் இந்த நாட்டில் வாழ்வதற்காக அல்ல, மாறாக இந்த நாட்டை சூறையாடுவதற்காக. இந்த நாட்டினுடைய செல்வங்கள், இந்த நாட்டினுடைய மரகதங்கள், இந்த நாட்டினுடைய முத்துக்கள், இந்த நாட்டினுடைய பல்வேறு கனிம வளங்களை இன்றளவுக்கும் அக்ரிமெண்ட் போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கு. இல்லையா? நம்ம நாட்டினுடைய எத்தனையோ கனிமங்கள், எத்தனையோ உயர்ந்த விஷயங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அல்லது அப்படி கிடைச்சதுன்னு சொன்னா இருக்கிறதுல மட்டமான குவாலிட்டிங்க தள்ளிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எங்கேயோ போயிடுது. நல்லடியார்களே, மொத்தத்தில் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ள வந்த பிறகு இந்த நாட்டை சூறையாடணும்னு நினைச்சு தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப போயிடணும்னு நினைச்சானே தவிர இந்த இடத்தை சொந்த இடமாக ஆக்கு. ஆனால் இந்தியாவை ஆள்வதற்காக படையெடுத்து வந்த முஸ்லீம்கள் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களாக மாறினார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, இந்தியாவினுடைய சொந்த நாடாக ஆக்கணும், சொந்த நாடாக ஆக்கினார்கள். வாழ்ந்தாலும் இங்குதான் வாழ்ந்தார்கள், இறந்தாலும் இங்குதான் இறந்தார்கள்.
முஸ்லிம் மன்னர்களுடைய எத்தனை கல்லறைகள் இங்கு இருக்கு, முஸ்லிம் மன்னர்களுடைய எத்தனை கபரஸ்தான்கள் இங்கு இருக்கு. கண்ணியமிக்கல்லாகவே நல்லடியார்களே, நாட்டினுடைய எத்தனை சுகதுக்கங்கள் இருக்கிறதோ எல்லாத்திலும் பங்கெடுத்தார்கள். நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு வரும் பொழுது அந்த வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். நாட்டினுடைய வளர்ச்சிக்காக செல்வத்தை கொடுக்கணுமா, செல்வத்தை கொடுத்தார்கள். ஆட்களை செலவு செய்யணுமா, ஆட்களை செலவு செய்தார்கள். அறிவை செலவு செய்ய வேண்டுமா, அறிவை செலவு செஞ்சாங்க. எல்லாத்தையும் செஞ்சு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். இன்னும் சொல்ல போனா எத்தனையோ வரலாற்றுல மங்கோலியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஏற்பட்ட எத்தனையோ மோதல்களில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் அந்த முஸ்லிம்கள் சொன்ன ஒரு அழகான வார்த்தை, மங்கோலியர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தை நாசப்படுத்துவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்கள் நாங்கள் எங்கு செல்கிறோமோ அந்த நாட்டை வளர்ச்சிக்குள்ளாக்குகிறோம் என்று சொல்வார்கள். உண்மைதான். இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு முஸ்லிம்கள் ஆட்சி செய்த எல்லா நாடுகளை எடுத்துப்பாரு, அந்த நாட்டில் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தணும், அந்த நாட்டில் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தணும். நிமித்தல்லாம் நெல்லடியாலே, இந்த வரலாற்றின் மூலமாக நாம் இந்த உலகிற்கு ரொம்ப உரத்த சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்கள், அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்ததெல்லாம் வாழும் நாட்டை நேசிக்க வேண்டும், வாழும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். நல்லடியாலே, இதைத்தான் சஹாபாக்களுடைய காலம் தொட்டு எங்கு சென்றாலும் அது நடந்தது. இந்தியாவினுடைய இஸ்லாமிய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு இஸ்லாம் என்ன அப்படின்னா 2 வழிகளில் இஸ்லாம் வந்திருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, கேரளாவுடைய பகுதிகளில் இஸ்லாம் உள்ள வர்றது. கேரளாவுடைய பகுதிகளில் உள்ள வரக்கூடிய இஸ்லாம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா, வியாபாரிகளின் மூலமாக உள்ளது. வியாபாரிகளின் மூலமாக இஸ்லாம் உள்ள வருது. இஸ்லாம் உள்ளே வந்த பிறகு அங்க எவ்வளவு பெரிய மாற்றங்கள். வெறும் வியாபாரத்திற்காக வந்தவர்கள் தான், வியாபாரத்துக்காக வந்த முஸ்லிம்கள்ட்ட இருந்த நல்ல குணங்களை பார்த்து என்ன செய்றாங்க, மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்களுடைய நாணயம், அவர்களுடைய அந்த உண்மை பேசுதல், மக்களோடு பழகக்கூடியது. ஏன்னா இந்த இந்தியா முழுக்கவே எல்லா இடத்துலையுமே அந்த உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, கீழ் ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு. இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் நாயன்மார்கள் அப்படிங்கிறவங்க ஒரு உயர்ந்த குலத்தவர்களாக பார்க்கப்பட்டார், உயர்ந்த குலத்தவர்களாக பார்க்கப்பட்டார். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப தாழ்வானவர்களாக பார்க்கப்பட்டார். அவங்களோட பேச மாட்டாங்க. அவங்க ஒரு வழியில நடந்து போனா என்ன, கீழ் ஜாதி தன்னுடைய பெயரை சொல்லிக் கொண்டு, தன்னுடைய ஜாதியின் பெயரை சொல்லிக் கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னா வரணுமா. எதுக்காக சொன்னா, ஒரு கால அந்த வழியில மேல் ஜாதிக்கார யாராவது வந்துட்டு தானே அவர் விலகிடுவார். ஏன், அவன் முட்டிட்டா அவனுடைய கை பற்றுச்சுன்னா தன்னுடைய ஆடையை கழுவுவதோ மாற்றிக்கொள்வதோ அல்லது தன் உடலில் பட்டால் குடித்துக் கொள்வதோ தீர்வு கிடையாது. மாறாக அவனுடைய கை தெரியாமல் மேலப்பட்டுட்டாலும் அவனுக்கு அரசாங்க தரப்படுது, தண்டனை தரப்படும். இவ்வளவு ஒரு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்த பகுதியில என்ன செய்யறாங்க, இந்த மக்கள் முஸ்லீம் வியாபாரிகள் ரொம்ப அந்யுன்யமா எல்லாத்தோடையும் பழகுறாங்க. இந்த ஈர்ப்பு எது வரைக்கும் ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னா, மன்னர்களுடைய குடும்பம் வரைக்கும் ஏற்படும். அதுல இருந்தா என்ன செய்யணும், அந்த சேரமான் பெருமாள் அப்படிங்கிற ஒரு மன்னர் என்ன செய்யறாரு, அவர் முஸ்லீமாக மாறுகிறார். நியமிக்கல்லாகவே நல்லடியாலே, இந்த இஸ்லாம் பரவி தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா, ஸ்ரீலங்கா வரைக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றுல இஸ்லாமிய வரலாறு போகும். அதற்கடுத்து வட இந்தியாவுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, வட இந்தியாவுடைய வரலாறு இஸ்லாம் கிபி 705 கிட்டத்தட்ட அந்த ஹிஜ்ரியுடைய கணக்குப்படி ஹிஜ்ரி 90கள்ல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் இந்த மண்ணுக்குள்ள இந்தியாவுக்குள்ள வரும். அந்த நேரத்துல வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய ஆட்சி காலம், ஈராக்கினுடைய அன்றைய கவர்னராக இருந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அவருடைய மருமகனாக இருந்தவர் தான் முஹம்மது பின் காசிம். அந்த முஹம்மது பின் காசிம் என்ன செய்யறாருன்னா, இந்தியாவுக்குள்ள வர்றாரு. ஏன் வந்தார், அது ஒரு வரலாற்று பின்னணி. அது ஒரு வரலாற்று பின்னணி. இந்தியாவில் நடந்த ஒரு முஸ்லீமான ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை எதிர்ப்பதற்காக என்ன செய்யறாருன்னு சொன்னா இங்க வர்றாரு. வந்த பிறகு ரொம்ப ஈஸியா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய மக்களின் உள்ளங்களை வென்றெடுத்தார். முதல்ல உள்ளங்களை வென்றெடுத்தாங்க, இந்த நாட்டையும் வெற்றி கொண்டார்கள்.
நியமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு சொன்னா முகமது பின் காசிம் இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் மதிப்பார். எல்லாம் குறிப்பாக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களாக சிற்றரசர்களாக யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாத்தையும் என்ன செஞ்சாருன்னா ரொம்ப மதிப்போடு பார்த்தார். இந்த மதிப்போடு பார்க்கக்கூடியது இன்னொரு அரசருக்கு பிடிக்கல. அவையார் அப்படின்னு ராஜா தாஹிர் அப்படிங்கிற பேர்ல வரலாற்றுல பிரசித்தி பெற்றவர். இந்த ராஜா தாஹிருக்கும் முகமது பின் காசிமுக்கும் தான் பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். அவருடைய காலத்துல நாட்டினுடைய சட்டம் என்ன தெரியுமா? பொதுமக்கள் யாருமே குதிரையில் சவாரி செய்யக்கூடாது. குதிரையில சவாரி செய்யணும்னு சொன்னா ஒண்ணே அவன் போர் வீரனாக இருக்கணும் அல்லது அரசு குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கணும். அப்புறம் அதாவது அரசு குடும்பம் அல்லாத உயர்ந்த ஜாதியினர் அல்லாத வேறு யாருமே குதிரையை ஓட்டக்கூடாதுன்னு சொன்னா கீழ் ஜாதியை சார்ந்த மக்களுடைய நிலை இன்னும் மோசம். கீழ்ஜாதி மக்களினுடைய பெண்கள் அவங்க என்ன செய்யணும்? மேலாடைகளை அணியக்கூடாது. அப்படி மேலாடை அணிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு என்ன செய்யணும்? டாக்ஸ் கட்டணும். மேலாடைக்கான டாக்ஸ் கட்டணும் அந்த கீழ்ஜாதி மக்கள். இவ்வளவு என்ன செய்யப்பட்டு சொன்னா அந்த மக்களுக்கு அநியாயம் அளிக்கப்பட்டுச்சு. முகமது பின் காசிமுக்கும் அவருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அதுல முகமது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வெற்றி கொள்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எதற்குண்டான வெற்றி? அது இஸ்லாத்திற்கு உண்டான வெற்றி. அது என்ன அப்படின்னா நீதத்திற்கு உண்டான வெற்றி. அநியாயத்திற்கு என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னா ஒரு முடிவை கட்டியே தீர்வான். அநியாயம் என்ன செய்யாதுங்க? ரொம்ப நாளைக்கு நீடிக்க ரொம்ப நாள் அது நீடிக்காது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதற்குள் ஒரு எண்டிங் டேட் ஒன்று வச்சிருப்பான், டைம் ஒன்று வச்சிருப்பான். அதுவரை என்ன அப்படின்னு சொன்னா நாம் பொறுமையாக இருக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ முகமது பின் காசிம் இங்க வந்த பிறகு எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார், எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா இந்த மக்களுடைய உள்ளத்தில் அவர் கடவுளாகவே மதிக்கப்பட ஆரம்பிச்சார். பொதுவாக எப்படிதான் முஸ்லீம் அல்லாதவங்க ஒரு என்ன செய்ய ரொம்ப கிரிட்டிக்கலான நேரத்துல என்ன செய்யறாருன்னா ஒரு டாக்டர் என்ன செய்யறாரு, அவர் உங்களுடைய உயிரை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்யற டப்புன்னு கையெடுத்து கும்பிடுவாங்க அல்லது காலில் விழுந்துருவாங்க. நீங்க தான் கடவுள் அப்படின்னு, நீங்க தான் கடவுள். அந்த கடவுள் என்ன செய்யல? கண்ணை திறந்து பார்க்கல, நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்றோம். என்னையுமே கல்லாக இல்லை அவர்களுடைய பழக்கம். ஏன்னா அந்த பழக்கம் என்னன்னா இவர்களுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா சிலையாவே என்ன செஞ்சாங்க? வடிச்சுட்டாங்க. முகமது பின் காசிம் அவங்களுக்கு ஒரு சிலையே வச்சுட்டாங்க. சில வரலாற்றுகள்ல அவருடைய மரணத்திற்கு பிறகு சிலை வைத்ததாகவும், சில வரலாறுகள்ல அவர் இந்தியாவில் வாழ்ந்த காலத்திலேயே சிலை வச்சுட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? முகமது பின் காசிம் ஒரு சமயத்துல அந்த பக்கம் கடந்து போறாரு. கேட்டாரு, இதனை இந்த இடத்துல புதுசா ஏதோ ஒரு கோயில் உருவாயிருக்கு அப்படின்னு. உள்ளவங்க என்ன செய்யறாங்க? விசாரிச்சு பார்த்தா இது உங்களுடைய சிலைடா அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னா உடனே என்ன சொன்னா அந்த சிலையை உடைச்சிட்டாங்க. அந்த சிலையை உடைச்சிட்டாங்க. இதில் எந்த பெருமையும் என்னை சார்ந்ததல்ல, மாறாக இதில் எல்லா பெருமையும் என்னுடைய ரப்பை சார்ந்தது. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்யறது சொன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு, இஸ்லாம் மட்டும்தான், நம்முடைய ஈமான் மட்டும்தான், இந்த இஸ்லாமிய உணர்வு மட்டும்தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மோசமான இந்த உலகத்துல வேறு யாரும் கிடையாது. உண்மை அதுதான். பொதுவாக மனிதன் எப்போ தன்னுடைய இந்த கண்ட்ரோல் இருந்து வெளியே போயிடுறானோ, எல்லையை தாண்டிடுறானோ, அவருடைய நிலைமை எப்படி எல்லாம் உருவாகும். யார் மீதும் இரக்கம் இல்லை, சுயநலமான வாழ்க்கை. இப்பவே நிறைய பேருக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கிறோம். உண்மையிலே நம்மள யோசிச்சு பார்த்தோம்னா நான் உண்மையில் பொதுநலவாதிகளாக வாழல. ரொம்ப தெளிவா என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஹஜ்ரத் எங்களுக்கு பாடப்பொருளோட சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு மாற்று மத சமுதாயத்தினர் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கோ அவர்களுடைய போராட்டங்களிலோ நாம் என்றைக்காவது கலந்து கொண்டது தான் உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ஆர்சி ஆகட்டும், அதே போல சிஏ ஆகட்டும், எல்லாமே என்ன செய்யறாங்க? மாற்று மத சகோதரர்கள் நான் உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா கடல் பிடித்து நமக்கு என்ன செஞ்சாங்க? அந்த ஒரு 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 ஆறுதலை ஏற்படுத்தினார். நியமித்தல்லாம் நல்லடியிலே. ஆனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் எப்படி கண்டு காணாம போய் கொண்டிருக்கோம்? என்ன செய்யறோம்? யாருக்கும் பிரச்சனை அப்படின்னு நியமித்தல்லாம் நல்லடியிலே. ஆனால் இஸ்லாம் இதை என்ன செய்யல சொன்ன இதை அங்கீகரிக்கிறது.
ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு இஸ்லாமிய வட்டத்திற்குள் இருந்து கொண்டு நீங்கள் எல்லாத்துடைய நலனையும் நாட வேண்டும். அத்தீனு அன்-நஸீஹா. நபி அவங்க சொன்னாங்க, தீன் அப்படின்னு சொன்னாலே மற்றவர்களுக்கு நலம் நாடணும் சொன்னாங்க. மற்றவர்களுக்கு நலம் நாடணும். அதுக்கடுத்து நபி ஒரு நீண்ட லிஸ்ட் போடுறாங்க. நலம் நாடுதல் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமா? அல்லாஹுக்கு நலம் நாடணும், அல்லாஹுடைய ரசூலுக்கு நலம் நாடணும், அல்லாஹுடைய வேதத்திற்கு நலம் நாடணும். அதே போல இமாம்களுக்கு என்ன செய்யும்? நீங்கள் தலைவர்களுக்கு இமாம்களுக்கு நலம் நாடணும். வலி ஆம்மத்தில் முஸ்லிமீன், எல்லா முஸ்லிம்களுக்கும் நீங்கள் நலவை நாடணும். நாம் இன்றைக்கு பொதுநலவாதிகளாக மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியதாக வாழ்ந்து கொண்டிருப்போமா அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் யோசிச்சு பார்ப்போம். இந்த நாட்டை ஆட்சி செய்த நம்முடைய முஸ்லீம்கள் இந்த நாட்டிற்கான பல அற்புதங்களை கொடுத்துட்டு தான் போனோம். தாஜ்மஹால் போன்ற அழகு மிக்க ஒரு கட்டடம், குதுப் மினார் போன்ற உயர்ந்த கட்டடங்கள், செங்கோட்டை போன்ற கம்பீரமான கட்டடங்கள், சாலிமார் போன்ற அழகழகான தோட்டங்கள் எல்லாத்தையும் இந்த நாட்டினுடைய அடையாளங்களாக விட்டுட்டு போயிருக்கோம். நாம் என்ன செஞ்சோம்? நாம் இந்த நாட்டை ஏதோ சுடுகாடு மாதிரி ஆக்கியிருந்தோம். இந்த நாட்டை நாம் பூங்காவனமாக ஆக்கியிருக்கிறோம். ஆனால் என்னாச்சுன்னா காலம் செல்ல 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 இன்னைக்கு என்ன செய்யப்படுது? இது ஒரு வெறுப்பாக நம்மை அந்நியவர்களாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. அது சோசியல் மீடியாவின் மூலமாகவோ அல்லது அரசியல் வட்டாரத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் நடக்குது. நிலையிலே இதற்கு தீர்வு என்ன? இதை எப்படி நாம கொண்டு வரணும்? ஏன்னு சொன்னா நாம் வாழுகின்ற போது நேற்று வரைக்கும் நம்மை பிரியப்பட்டவர் நாளைக்கு நம்ம எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறா, இன்றைக்கு எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொன்னா நிலையிலே நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் சொன்னா ஒரு இடைஞ்சலாக ஆகும். அதற்கு என்னங்க? அதற்கும் இஸ்லாம் தரக்கூடிய அதே தீர்வுதான் அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு வேற எதுவும் கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோடு, பக்கத்து வீடு அப்படின்னு சொன்னாலே கேட்பாங்க, பக்கத்து வீடுனா என்ன சொன்னாங்க? வலதுபுறம் 40, இடதுபுறம் 40, முன்னால 40, பின்னால 40. இது எல்லாமே நம்முடைய அண்டை வீடாம். இது எல்லாமே நம்முடைய அண்டை வீடு. அண்டை வீட்டுக்காரோடு அழகாக நடத்தல். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களோடு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படின்னா ஜிப்ரீல் போட்ட பட்டியல்ல நான் எனக்கு என்ன ஒரு நினைப்பு வர ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா சயூரிதுஹு, சொத்துலையும் பங்கு கொடுக்கணும் மாட்டிருக்கு அப்படின்னு. இனி அடுத்து என்னது? சொத்துல பங்கு கொடுக்கறது ஒண்ணுதான் சொல்லாம இருக்கிறாரு, அதையும் சொல்லிடுவாரு போல அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அந்த லிஸ்ட் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீட்டிக்கிட்டே போறோம். நிலடியலே நபியாவோட சமயத்துல சொன்னாங்க, அவன் மூமினே கிடையாது அப்படின்னு. அவன் மூமினே கிடையாது 3 தடவை சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் பதறிட்டாங்க. யார சொல்ல அவன் மூமினே கிடையாதுன்னா யாரை பத்தி சொல்றீங்க? சொன்னாலா யாருடைய அண்டை வீட்டுக்காரர் தன்னுடைய இன்னொரு அண்டை வீட்டுக்காரரின் மூலமாக, முஸ்லிமான அண்டை வீட்டுக்காரரின் மூலமாக நாவாலோ கரங்களாலோ எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க அப்படின்னு நினைக்காத வரைக்கும் இவன் ஈமானுடைய பரிபூர்ணத்தை வச்சு அடைய முடியாது. இஸ்லாமுடைய வட்டத்திலிருந்து வெளியே போகல, மூமின் தான், முஸ்லீம் தான். ஆனா என்னன்னா இவனுடைய ஈமான் கம்ப்ளீட் ஆகணும், அது ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவனை பார்த்தா பயமோ வெறுப்போ ஏற்படக்கூடாது. நான் செஞ்சது நல்ல காரியம், நான் நல்லவன் அப்படின்னு யாரு சொல்லணும்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார சொல்லலாம்? ஒரு சஹாபி கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை நல்லவன் சொன்னா உண்மையில் நீ நல்லவன். அவனோட பழகக்கூடிய அந்த முறை இஸ்லாமிய வரலாற்றுல அண்டை வீட்டுக்காரர் நல்லவர் அப்படிங்கிறதுக்காகவே அதனுடைய வேல்யூ கூடிருச்சு. அந்த பக்கத்து வீட்டுடைய வேல்யூ கூடிருச்சு. இன்னைக்கு எதை வச்சுங்க கூடுது? பைபாஸ் வரப்போகுதுங்க, அங்க ஸ்கூல் வரப்போகுதுங்க, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இங்க என்னென்ன ஏர்போர்ட் வந்துடும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். இதெல்லாம் ஒரு இடத்தினுடைய வேல்யூ என்ன செய்யுதுன்னா எப்படி கூட்டுறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய வெளிரங்கமான இடங்களை, வெளிரங்கமான ஒரு தோற்றத்தை வச்சுதான். நிலடியர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் அந்த யூதன் தன்னுடைய வீட்டை வியாபாரம் செய்யும்போது என்ன செய்யறாரு? 3 மடங்கு ரேட்டை வச்சு சொல்றாரு, ஏன்பா இந்த இடத்துடைய வேல்யூல கிடையவே கிடையாது, இவ்வளவு சொல்லி விற்கிறேன்.
வீட்டுக்கு அவ்வளவு காசு கொடுக்க முடியாது சொன்னாரா? வீட்டுடைய மதிப்பு குறைவுதான். ஆனால் பக்கத்தில் இருக்கிறார் தெரியுமா, அண்டை வீட்டுக்காரர், அவருடைய நெய்பர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரு ரொம்ப வேல்யூவான ஆளு, அவர் தங்கமான ஆளு, அதனாலதான் இந்த வீட்டுடைய விலையும் அதிகம் சொல்லி விட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு முஸ்லீம் எப்படி வாழ்ந்திருக்கிறார், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு. அதனால இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வெறுப்பை களைய வேண்டும். நாம் அந்நியா ஆக்கப்படுவதை நாம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக்கி பக்கத்து வீட்டுக்காரர் அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றணும் என்று சொன்னால், நிலையிலே இந்த வெறுப்பு கண்டிப்பாக விருப்பாக மாறும், இந்த வெறுப்பு நேசமாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீகை, நல்ல அண்டை வீட்டாராக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.